நாளைக்கு நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனில் இரவு 8 மணி ப்ரோக்ராமில் நம்மளோட எம்டி நமக்கு அந்த ப்ரீமியம் பிளானோட எக்ஸ்க்ளூசிவ் ஃபஸ்ட்டு அந்த பிளான் டீட்டெயிலை எல்லாருக்குமே வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய பீப்புளுக்கு இதை நம்ம பண்ணணும், இல்லை வந்து எப்படி பண்ணுறது, கேஒய்சி எப்படி பண்ணுறதுன்ற டவுட்ஸ் வரும். ஸோ அதுக்காக நம்மளோட மார்க்கெட்டிங் டீம், அதாவது கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சண்டே. ஸோ நாளைக்கு பிளான் டீட்டெயில்ஸ் கேட்ட உடனே உங்களுக்கு இந்த பிளானை பற்றின மேலும் விவரங்கள் தெரியணும், இல்லை மொபைல் பேங்கிங் தெரிஞ்சுக்கணும், கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக யாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய அந்த ஹால் மீட்டிங்க்கு கம்பல்சரி போய் அட்டன் பண்ணுங்க. ஸோ அந்த ஹால் மீட்டிங்கோட டீட்டெயில்ஸ் நான் இப்போ உங்களுக்கு வியூ பண்ணுறேன். ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சார் என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு வியூ ஆகுதா? ஆகுது மேடம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க மேடம். ஓகே சார், தேங்க்யூ. So dear all, coming August 17 Sunday, சென்னையில் ரீஜனல் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் செல்வகுமார், டிஸ்ட்ரிக்ட் ட்ரெயினர் அருணா மேம், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் பிரபு அவங்களோட தலைமையில் வீக்லி மீட்டிங் நடக்கும். ஸோ அது வந்து சண்டே 17th ஈவினிங் 4 PM to 6:30 PM. ஸோ இதோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரபுவோட, அதாவது ரீஜனல் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரோட ஃபோன் நம்பரும் இதில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எல்லா குரூப்லேயும் நாங்கள் சர்க்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள பகுதியில் இருக்கிறவங்க இந்த ஹால் மீட்டிங்கை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி இங்கே நீங்கள் போனீங்கன்னா ட்ரெயினர் இருக்காங்க, அவங்களுக்கு லைவாக உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவர் த ஃபோன் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்காது. நிச்சயமாக ஹால் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். அண்ட் அதே போல் சிவகாசி, நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கக்கூடிய சிவகாசி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் கோஆர்டினேட்டர் ஜெயபிரகாஷ் மதுரை ரீஜனல். ஸோ இதுக்கு அண்டரில் வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா விருதுநகர், அதில் வந்து நம்ம முருகபாரதி சார் தான் வந்துட்டு இதோட டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெயினர் வந்து சிவகாசி நம்ம டேவிட் லிவிங்ஸ்டன் சார், சவுத் ஜோனல் அசோகன் சார். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜேகாம் ஹால் அப்படின்ற இடத்துல சிவகாசியில் கம்மிங் சண்டே மார்னிங் 11 to 1 PM வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சிவகாசி மற்றும் சிவகாசியை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கிறவங்க இந்த ஹால் மீட்டிங்கை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் சென்னை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜனல் கோஆர்டினேட்டர் செல்வகுமார் அவங்களோட தலைமையிலையும், டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் பரந்தாமன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டோட கோஆர்டினேட்டர் தலைமையிலையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜன் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெயினர், ஸோ இவங்க தலைமையில் சண்டே அதே 11 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் சூர்யாஸ் ஹோட்டலில் நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் இதே போஸ்டில் இருக்குது. திருவள்ளூர் சுற்றி உள்ள பகுதியில் இருக்கிறவங்க இந்த ஹால் மீட்டிங்கை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட டைமிங் எல்லாமே நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கும் திரும்ப வீடுக்கு போகிறதுக்கும் அந்த ஆப்டாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து டைமிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் தஞ்சாவூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடக்க இருக்கு. ஸோ இதில் தஞ்சாவூர் ரீஜனல் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் ரமேஷ் அவங்க தலைமையிலையும், அண்ட் பிரபாகரன் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெயினர் திருவாரூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் தஞ்சாவூர் ரவி மாணிக்கம், அண்ட் ஏரியா கோஆர்டினேட்டர் கூட இதில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க ராஜகோபால். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் மஹால் அப்படிங்கிற ஏரியாவில் 17th ஆஃப்டர்நூன் 3 PM-லேருந்து 5 PM வரைக்கும் இங்கே ஹால் மீட்டிங் நடக்க இருக்கு. சவுத் ஜோனல் சிவன் சாரும் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு தஞ்சாவூர் மற்றும் தஞ்சாவூரை சுற்றி உள்ள பகுதியில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்கன்னா இந்த போஸ்ட் உங்களுக்கு கொடுத்து கண்டிப்பாக உங்களோட டவுன்லைன்ஸை நீங்கள் அட்டெண்ட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ அதே போல் திண்டுக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் கோஆர்டினேட்டர் கரூர் ரீஜனல் கோஆர்டினேட்டர் சேனாதிபதி சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் பெருமாள் சாமி, டிஸ்ட்ரிக்ட் ட்ரெயினர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுநாத். ஸோ இவங்களோட தலைமையில்
17ஆம் தேதி 5 மணிக்கு ஈவினிங் 5 to 8 மணிக்கு வந்து விஜிஎஸ் ஏசி மினி ஹாலில் வந்து நடக்கிறதுக்கு திண்டுக்கல்ல. ஸோ இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். திண்டுக்கல் மற்றும் திண்டுக்கலை சுற்றி உள்ள பகுதியில் இருக்கவங்க இந்த மீட்டிங்கை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டவுன்லைன்ஸ் யாராவது இருந்தாலும் இந்த போஸ்ட் அனுப்பிச்சு அவங்கள நேரில் போய் கத்துக்க சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க ஐடியா அவங்கவுங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹால் மீட்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதே போல ஃபைனலி நமக்கு மதுரையில வந்து இதே மீட்டிங் நடக்கிறதுக்கு இருக்கு. ஸோ இந்த மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் தான் அகைன் மதுரை ரீஜனல் கோஆர்டினேட்டர். மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் வந்து பாத்தீங்கன்னா குமார் சார், அதுக்கப்புறம் மதுரை ஏரியா கோஆர்டினேட்டர் கண்ணன் சார் அண்ட் சச்சின். ஸோ இவங்களை எல்லாரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இங்க கொடுத்துருக்க அட்ரஸ்ல வந்து மீட்டிங் நடத்துறாங்க. அண்ட் இதோட கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clock to 6 o'clock. ஸோ மதுரை மற்றும் மதுரையை சுற்றி உள்ள பகுதியில் இருக்கிறவங்க இந்த ஹால் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுன்லைன்ஸ் இந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா இந்த போஸ்ட் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த டீட்டெயில் கிடைக்காம கூட இருக்கலாம். வாட்ஸ்அப் பார்க்காம கூட இருக்கலாம். இந்த வீடியோ நடந்துட்டு நீங்க இதே டெலிகிராம் குரூப்ல இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே நாங்க வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. அதே போல ஃபைனல் நமக்கு கரூர்லையும் இதே மீட்டிங் நடக்கிறது. கரூர் ரீஜனல் கோஆர்டினேட்டர் சேனதிபதி சார், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் ராஜராஜன், டிஸ்ட்ரிக்ட் ட்ரெயினர் மஜாத், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா கோஆர்டினேட்டர் பழனிசாமி. ஸோ இவங்கள மார்னிங் நடத்துற டைம் வந்து பாத்தீங்கன்னா 10:30 இருந்து ஆஃப்டர்நூன் 12:30 வரைக்கும் மினி ஹாலில் தான் நடத்துகிறாங்க. கரூர் நியர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். ஸோ இங்கேயும் கரூரை சுற்றி உள்ள பகுதியில் இருக்கிறவங்க இந்த மீட்டிங்கை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஹாலை எடுத்து உங்களுக்காக சர்வீஸ் கொடுக்க தயாராக இருக்காங்க. ஸோ இதை நேரில் போய் அட்டன் பண்ண விருப்பம் உள்ளவர்கள் அந்தந்த ஹால் எல்லாமே எல்லா போஸ்டர்ஸ்லயும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களோட டவுன்லைனை அவசியம் வந்து கலந்துக்க சொல்லுங்க. இல்லை நீங்க போய் கலந்துக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. அதே போல டெலிகிராம் மீட்டிங் இப்போ 2-3 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் மீட்டிங்ல மேக்சிமம் எல்லாரும் இந்த கேஒய்சில அப்ரூவல் இன்னும் ஆகல, பெண்டிங்ல இருக்கு மேக்சிமம் எல்லாரும் அதான் கேட்குறீங்க. ஸோ அது வந்து நம்ம இப்போ ஏற்கனவே சொன்னதான் இப்பவும் சொல்றாங்க. பெண்டிங் இருக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது. உங்களோட பிளான் ஆக்டிவேஷனுக்கும் பெண்டிங் அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க அப்ரூவல் இஸ் பெண்டிங் அப்படின்னு வந்துச்சுன்னா ஓகே, இட்ஸ் ஃபைன். நீங்க வந்து எந்த டென்ஷனும் எடுத்துக்க வேண்டாம், கூலா இருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேஒய்சி அந்த ப்ராசஸே இன்னும் நான் பண்ணலை அப்படிங்கிறவங்க குயிக்காக கேஒய்சி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ எல்லாமே இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் கிளியராக இருக்கிறவங்களுக்கு அப்ரூவல் ஆகிட்டே தான் இருக்குது, வெரி ஃபாஸ்ட்டாக. ஸோ அதனால் இன்னும் யாரும் பண்ணலை, டச் பண்ணவே இல்லை நான் அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா உடனடியாக அந்த கேஒய்சி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஆப்ஷன் வந்து டிசேபிளாக இருந்துச்சு, அது ஐடியில் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கோம். அது குயிக்காக வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ குயிக்காக வந்து பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் அப்ரூவல் இல்லையே நம்ம எடுக்க முடியுமா அப்படின்ற டென்ஷன்லாம் உங்களுக்கு வேண்டாம். நமக்கு நாளைக்கு 8 மணிக்கு நம்மளோட எம்டி இந்த மீட்டிங் வந்து நமக்கு சொல்லும்போது இதில் பற்றின கூடுதல் விவரங்கள் நமக்கு சொல்லுவாங்க கேஒய்சி பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதை வந்து அவசியம் எல்லாரும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறோம், உங்களோட மொபைல் பேங்கிங் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஏன்னா உங்களோட லிமிட்டேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கும் அது நமக்கு ரொம்ப அவசியம். நிறைய பேர் கேட்குறீங்க கேஒய்சி வந்து 3rd லெவல் முடிச்சுட்டு தான் பண்ணணும், இப்போவே பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பிகாஸ் நம்ம ஃபேண்டசியில் எடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இந்த ஒரு ஆப்ஷன் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையான ஏற்பாடு தான் இந்த கேஒய்சியை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது. சரி, கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் நீங்கள் பிளான் கொண்டு வரதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம வெறும் மொபைல் நம்பரில் வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அக்கௌண்ட் நம்பர் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். இப்போ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய இந்த ஸ்டேஜில் நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுப்பீங்க, பேங்க் டீட்டெயில் கொடுப்பீங்க. ஸோ அப்போது அப்ரூவ் ஆகி எல்லாருக்கும் வரும்போது அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாரோட டீட்டெயில்ஸும் அதில் நமக்கு அப்லோட் ஆயிரும். ஸோ அப்போ உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் இல்லாமல் பேங்க் டீட்டெயிலும் இருக்கும். இப்போ பெரிய அமௌண்ட் அனுப்பும்போது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் சென்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஹெல்ப் சென்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கேஒய்சியை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு குயிக்காக செயல்படுங்க. கட்டாயம் இல்லை, இப்போவும் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பிளான் எடுத்தே தான் ஆகணும், எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை.
எடுத்துட்டு உங்களுக்கு பிளானை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேகமாக செயல்படணும். அதே போல் உங்களோட ட்ராக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யூடிஆர் அப்கிரேட், அதாவது அப்கிரேட் ட்ராக் ரெக்கார்டு. நீங்கள் ஏற்கனவே பழைய பிளானில் இருக்கக்கூடிய பேசிக், ஸ்டாண்டர்ட், எலைட், இதில் க்ளோனிங், பெண்டிங் எது இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக உங்களோட ஐடியா ஆக்டிவாக வச்சுட்டு நீங்கள் புது பிளானுக்கு என்ட்ரியாக ரெடி ஆகுங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு புது பிளான் அண்ட் புது பிடிஎஃப்ல நம்மளோட எம்டிஎம்க்கு வந்ததுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் இன்னையோட ஓகே. நாளையிலேருந்து புதுசாக தான் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். அதனால் இது வரைக்கும் உங்களோட டவுன்லைன்ஸ் யாரெல்லாம் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து அட்டன் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் டு அச்சீவ் யுவர் சீனியாரிட்டி. தேங்க்யூ.